அதிர்ச்சி தகவல். நீங்க இல்லன்னா அந்த ஸ்கூல் என்ன ஆகுறது? ஏதாவது கலவரம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கட்டிடமே இடிஞ்சு விழுந்துறாதா? ஏய், என்ன உளறற? பின்ன என்னங்க, ஒரு பிரின்சிபல் லீவ் எடுத்தா அத கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொன்னா பத்தாதா? எனக்குலாம் ஏன் ரத்னா மேடம் சொல்றீங்க? ஹே பைத்தியம், உங்களுடைய டீச்சரோட போன் சுவிட்ச் ஆஃப், கவின் சாருடைய போனும் நாட் ரீச்சபிள். நாளைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல பத்திரமா பாத்துக்கோ, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஓ, நாளைக்கு ஒரே ஒரு நாள் ஸ்கூல்ல பத்திரமா பாத்துக்க, அவ்வளவுதான். அப்போ இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி நான் அப்போ ஒரு நாள் பிரின்சிபலா? ஐயோ, ஓவரா கற்பனை பண்ணிக்காத. பிரின்சிபல் பொறுப்பெல்லாம் உனக்கு கிடையாது. எல்லா கிளாஸும் ஒழுங்கா நடக்குதா? யாராவது டீச்சர் லீவு போட்டா அதுக்கு ஃப்ரீயா இருக்கிற எந்த டீச்சரை அனுப்பலாம், அந்த வேலையை மட்டும் பாரு. நீ எல்லாம் பிரின்சிபல் ஆனா ஸ்கூல் ஒழுங்காவா நடக்கும்? ஒரே ஒரு நாள் பிரின்சிபலா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையிலேயே மண்ணலி போட்டீங்கல்ல. சூப்பர், வாழ்த்துக்கள் டீச்சர். சரி, அதை விடுங்க. என்னங்க விஷயம்? எதுக்கு குடும்பத்தோட சென்னைக்கு பயணம்? அது என்னுடைய பர்சனல், உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? சரி, சொல்லலன்னா ஓகே, சிம்பிள். நாளைக்கு நானும் லீவ் போட்டுருமல்ல, ஸ்கூல்ல வேற யாராவது பாத்துக்கிட்டோம். ஏய் லூசு, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பரணிக்கு மெட்ராஸ்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அவ அவார்டு வாங்க பாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் போறோம். அட, பரணி மேம்க்கு அவார்டா? அப்போ நானும் கூட வரேன். எல்லாரும் ஃபேமிலியா போலாமே. உதப்ப நீ என்ன எங்க ஃபேமிலியா? எங்க இங்க பாருங்க, வெறும் தாலியை மட்டும் கட்டிட்டா அதுக்கு பேர்லாம் கல்யாணமா? ஒரு பொண்ணோட மனசை ஜெயிச்சு கூட வாழற அப்பதான் அத கல்யாணம்னே சொல்லுவாங்க. என்ன ஓவரா பேசுற? இந்த மாதிரி ரொம்ப பர்சனலா பேசுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் போனை வைக்கிறேன். இருங்க மேடம், இருங்க மேடம், வச்சிராதீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன? அது இந்த யானைக்கும் எலிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யானைக்கும் எலிக்கும் என்னையா சம்பந்தம்? என்ன மேடம் நீங்க, யானைய எலிஃபேண்ட்னு சொல்லுவாங்க, அப்ப எலிஃபேண்ட் போட்டா யானை தானே? ஐயோ ஐயோ ஐயோ, ஜோக்கா? தயவு செஞ்சு பொறுப்பா ஒரு வாத்தியார் மாதிரி பேசி பழகு. இங்க பாருங்க, வாத்தியார்னா என்ன ஒரு கடிஜோ கூட அடிக்கூடாதா? எப்ப பாரு இந்த அயன் மணி வச்ச ஆர்மி மேன் மாதிரி வேற எப்பா இருக்கணுமா? என்னங்க பேச்சு இது? ஆசிரியர்களும் மனுஷங்க தான், அதுலயும் நான் கல்யாணம் ஆகாத மனுஷன், லவ்லம் பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷன். முட்டாள் முட்டாள், இந்த மாதிரி பேசாத நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உனக்கு அறிவே இல்ல. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஸ்கூல்ல நீ தான் பார்க்கணும், பிரேயரை நீ தான் கண்டக்ட் பண்ணணும். ஏதாவது இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணு. என்ன புரிஞ்சுதா? நான் வச்சிடுறேன். மேடம் 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 மேடம், ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மேடம், ஒரு ஜோக் சொல்லவா? ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், நீ முதல்ல போனை வை. ரொம்ப கடுப்பேத்திட்டுமோ? அதானே பார்த்தேன். இப்ப இவளே அவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாளா? இந்த வாத்தி பயல என்ன செய்யலாம்? ரத்னாவாதான் இருக்கும். நம்ம ஜோக் கேட்கதான் கால் பண்றாங்க போல. என்ன மேடம், மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பேசுறதுக்கே கால் பண்றீங்களா? டேய், என் பொண்டாட்டி எதுக்குடா உன்கிட்ட பேசிட்டு இருக்கா? வெங்கி, இவங்க போன்ல நீங்க எப்படி? என் பொண்டாட்டி போன்ல நான் பேசாம பக்கத்து வீட்டுக்காரர் நான் பேசுவான்? டேய், உனக்கும் அவளுக்கு என்னடா கனெக்ஷன்? அவகிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? என்னடா நடக்குது? வெங்கி, ஏற்கனவே நீ ஆத்திரத்துல இழந்தது ரொம்ப அதிகம். இப்போ அசிங்க அசிங்கமா வேற பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. டேய், என்னடா தப்பு? வாயில கெட்ட வார்த்தை வந்துரும் பாத்துக்க. டேய், அவ கூட நீ எதுக்குடா பேசுற? அவங்க பிரின்சிபல், நான் டீச்சர். நாளைக்கு எல்லாருமே சென்னைக்கு போறோம், அதனால ஸ்கூல பாத்துக்கங்கன்னு இன்சார்ஜ் டியூட்டி போட எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. மைண்ட் யூ, நான் கால் பண்ணல.
எங்க பிரின்சிபல் தான் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க வெங்கி. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நாங்க குடும்பமா சென்னைக்கு போறோம். நீ இந்த ஸ்கூல்ல இருந்து வாட்ச்மேன் வேலையை மட்டும் பாரு. அவ்வளவுதான். அத சொல்ல நீங்க யாரு வெக்கங்கிட்ட வெங்கடேஷ்? ஆமா, உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா? டேய், என்னடா ஓவரா பேசுற? என்னோட பொண்டாட்டிக்கிட்ட தேவையில்லாம போன்ல பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, இனிமே என் வீட்டுக்காரிட்ட மொபைல்ல பேசுன கொன்றுவேன் ராஸ்கல். ஓ, அந்த அளவுக்கு சவால் விடுற ரேஞ்சுக்கு வந்துட்டியா? இத பாரு, ஏதோ பிரின்சிபல் சொல்றாங்கன்னு ஸ்கூல பாத்துக்கிட்டு இருக்கலாமே நினைச்சேன். ஆனா நான் இப்ப சொல்றேன்டா, நான் ஸ்கூல பாத்துக்க மாட்டேன்டா. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்டா. ஏய், அதுவும் சும்மா இல்ல, சும்மா ஸ்டைலா கெத்தா கோட் ஷூட் போடுவேன்டா. அதுவும் ரத்னா மேடம் போட்டு வர கலர்லயே போட்டு வரேன்டா. அப்புறம் வெங்கி மாமா, நாளைக்கு சந்திப்போம். வைக்கட்டுமா இப்ப? டேய் டேய், சும்மா இருந்தோம்னா சொரிஞ்சு விட்டுக்கிட்டு உனக்கு இருக்கு வெங்கி மாமா. கரெக்டா வந்திருக்கான்னு பாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு கரண்ட் பில் கட்டினது 7880. சரிப்பா, எழுதிக்கிறேன். அப்பா, அடுத்து எவ்வளவு செலவாச்சு? மொத்தம் 10,560. 2πr ஈக்குவல்ஸ் 88ன்னு இருக்குல்ல. இப்ப பையோட பி வேல்யூ என்ன? 3.14. நோ 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 22/7. அத வை, அதான் சரியா இருக்கும். 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 288. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு நம்பரா ரிமூவ் பண்ண. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனா அது டிவிஷன்ல வந்து 22/7 அந்த பக்கம் கொண்டு போனா 7/22 ஆயிடும். கொண்டு போ பாப்போம். அப்படின்னா r ஈக்குவல் டு 88 இன்ட்டு 1/2 இன்ட்டு 7/22. அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொன்னா கேன்சல் பண்ணு, ஆன்சர் தானா வந்துடும். 14 வருது மாமா. கரெக்ட் ஆன்சர். சூப்பர் மாமா. இதெல்லாம் எப்படி இன்னும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு? இன்னும் மறக்காம வச்சிருக்கீங்களே. ஏல, சின்ன வயசுல படிச்சதெல்லாம் மறக்குமா? மாமா, எனக்கு எப்பவும் மைனி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் புரியும். அதுக்கடுத்து இப்ப நீங்க சொன்னா மட்டும்தான் புரியுது மாமா. எப்படியோ உனக்கு புரிஞ்சா சரி. அந்த ஸ்கூல் பாத்ரூமுக்கு பெனாயில் ஏட்டி வீரா, அப்பளத்தை கூட பொரிச்சு வைக்க மாட்டியா? சாரிட்டி, மறந்துட்டேன். சரி, சமையல்லாம் முடிஞ்சிச்சு. மாமா, நீங்க சாப்பிடுதியலா? ஏட்டி, நான் மட்டும் சாப்பிடுறதா? எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிடுவோம். இல்ல, பரணி எப்ப வரும்னு தெரியாதுல்ல. நீங்க வேற பசி தாங்க மாட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். ஏய் லூசு, 10 நிமிஷம் கூட பசி தாங்காம தான் நான் போலீஸ்காரனா இருக்கேனா? ஓடி அங்கிட்டு. பரணி, அண்ணா, உங்க 2 பேருக்கு ஆயுசு 100. ஏட்டி பரணி, கைய காலெல்லாம் அலம்பிட்டு வா, முதல்ல சாப்பிட்டுருவோம். நேரமாச்சு. ஏதோ 2 மினிட்ஸ்ல வரேன். பரணிட்ட பேசிட்டு முடிவு பண்ணணும். நீ பேசிட்டியா? எப்போ அவன் அப்பன் சவுந்தரபாண்டியே இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டான். ஆனா இந்த விஷயத்த பத்தி வாயே திறக்கலப்பா. என்ன மச்சான் சொல்லுது? முதல்ல அவ தானே உங்ககிட்ட சொல்லணும். இல்லை, கிளினிக்ல இருந்து வர வழியில கண்டதெல்லாம் பேசுதா. இந்த முக்கியமான விஷயத்த சொல்லுவான்னு பார்த்தா வாயே திறக்கலையாவ. அண்ணே, அவ சொல்லலன்னா என்ன? நீ கேட்க வேண்டியதானே? இல்லை, இது அவ வாங்க போற அவார்டு. அவதாம்ல சொல்லுனா நானே எப்படி கேக்குறது? அப்படி அவளே என்கிட்ட சொல்லனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அவளா இந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் ஆரம் இதை பத்தி அவகிட்ட கேட்க வேண்டாம். புரியுதா மச்சான்? நான் வேணா அவகிட்ட கேக்குதேன். என்கிட்ட அவ சொல்லித்தானே ஆகணும். நீங்க சும்மா இருங்க. அண்ணன் சொல்றதுதான் சரி. பரணியா சொன்னா நாம கேட்டுக்கிடுவோம். எட்டி கனி, நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும், பேசாம இருக்கணும்.
அக்கா எனக்கு இப்பவே நாக்கு நமன்னு வருதே. பாருப்பா. ஏய் எட்டி எசக்கி கொஞ்சம் மிளகா பொடியை கொண்டு வாட்டி. இவன் நாக்குல தடவி விட்டா வாயை திறக்காம இருப்பா. ஏசக்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாமா? சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், டைம் ஆச்சு. சரி வாங்க எல்லாரும். வீரக்கனி வாங்க. இங்க வரோம். கேளு கேளு கேளு, சும்மா இருப்பா. கேளு, நீ வாயை மூட்டு சாப்பிடு. அவளா சொல்லுதானான்னு பாப்பு. என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ ஜோத்த போடு. கனி, இவங்கெல்லாம் ஏதோ மறைக்கிறாங்க, நீயாவது சொல்லு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் பேசினா அடிப்பாக. யாரும் அடிக்க மாட்டாங்க உன்ன. நான் இருக்கேன், நீ தைரியமா சொல்லு. மைனி, உங்களுக்கு அவார்டு தர போற ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாரும் வரோம் மைனி. ஓட்ட வாய். அப்படியே போட்டனா? ஐயோ அண்ணே. தெரிஞ்சிருச்சா? ஓகே சரி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். நீ அவார்டு வாங்க போறது உண்மையா இல்லையா? உண்மைதான் மாமா. ஏம்ல எம்பிட்டு பெரிய விஷயம். அவார்டு வாங்குறதுன்னா உனக்கு மட்டுமா? எனக்கு பெருமை, நம்ம குடும்பத்துக்கு பெருமை. அதேம்ல நீயே சொல்ல மாட்டேங்க? என்கிட்டயா சொல்லிருக்கலாம்ல? அவார்ட் தர போறது மக்களுக்கான மருத்துவர் கூட்டமைப்பு தான். ஆனா இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றது யார் தெரியுமா? ஆறு. ஒரு தடவை அவளோட ஹாஸ்பிட்டல ஓபன் பண்றதுக்காக நம்மள இன்வைட் பண்ண வந்திருந்தாளே என்னோட ஃப்ரெண்டு ஸ்ருதி, ஞாபகம் இருக்கா? காட்டா மாதிரி ஒரு ஆள் வரும்போது கையில ஒரு பொக்கே வச்சுக்கிட்டு நான் வரவேற்க முடியுமா? ஏம்ல அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசினா, அது எப்படி மறக்க? இந்த ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்றது அதே ஸ்ருதி தான். நான் அவளை பத்தி உன்கிட்ட அப்பவே சொல்லிருக்கேன்ல, எப்படா என்ன அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆளு. இப்ப அவளே வந்து இன்வைட் பண்றானா என்ன அர்த்தம்? என்னட்டி அர்த்தம்? அவ வேற ஏதோ ஒரு பிளான வச்சுதான் என்ன இன்வைட் பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கே விருப்பம் இல்ல. இல்ல, ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்றது மட்டும் தானே அந்த புள்ள, கொடுக்கறது வேற ஆளு தானே. அப்புறம் என்ன? அவார்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம், கண்டிப்பா போகணும்ல. டேய், இதுல இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் உனக்கு தெரியாதுடா. சண்முகத்துக்கு தான் நல்லா தெரியும். ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டான்னு என்னோட மனசு சொல்லுது. ஏட்டி, என்ன பெரிய பாலிடிக்ஸ்? எங்க அண்ணனுக்கு தெரியாததா? இந்த ஆறு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அம்பிட்டு பேரும் குடும்பமா போய் தாண்டி ஆகணும். ஆமா, கண்டிப்பா போகணும். மைனி, அத போட்டோ எடுத்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? ஏய், இப்ப போட்டோ வாடி முக்கியம், சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏய், அவார்டுன்றது சும்மா வருமா? நீ படிச்ச படிப்பு, நீ உழைச்ச உழைப்பு, இதுக்கு நியாயமா கிடைக்கிற அங்கீகாரம் டி. கண்டிப்பா போயே ஆகணும். ஆமாத்தா, நம்ம குடும்பத்துல இந்த அவார்டு வார்டுல நினைச்சு கூட பார்க்க முடியுமா? போய் தாத்தா ஆகணும், கண்டிப்பா போகணும்தா. ஏடி, நாம எப்பயாவது மெட்ராஸுக்கு போக தான் வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு மொத்த குடும்பமும் போய் மெட்ராஸை சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல? அதானே ரத்னா சொல்றது சரிதான். எல்லாரும் போலாம் சிஸ்டர். யாருக்குமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியவே மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பவாது சொல்லுங்க, இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? யாரு யாரு? அதான் உன் அப்பா இருக்கானே, கேடு கட்ட பைய, அவன்தான். அப்பாவா?
இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவருக்கு யார் சொல்லிருப்பாங்க? சண்முகம், என்னோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. இப்போ ஆறு சொன்னாங்கன்றதா முக்கியம். எல்லாரும் போகலாம் டி, நீ சரின்னு சொல்லு டி. இல்லடி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. அந்த ஸ்ருதி சாதாரண பொண்ணு இல்ல, அவகிட்ட பணம் கொட்டி கிடக்கு. படிக்கிறப்பல இருந்தே அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இப்ப அவளே வந்து இன்விடேஷன் கொடுத்து ஃபேமிலியோட வான கூப்பிட்டா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? என்ன நோக்கமா இருந்தா என்ன மைனி? அது எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்காதா? அவன் மனசு புண்பற்ற கூடாதுன்னு தாண்டி நான் இவ்வளவோ யோசிக்கிறேன். பத்தாத குறைக்கு அப்பாவுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போனா இதுல ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். சரியில்ல, உனக்கு அவார்டு கிடைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப என்ன, நாங்க வரக்கூடாது? சரி, நாங்க யாரும் வரல. நீ மட்டும் தனியா போய் அவார்டு வாங்கிட்டு வா, போதுமா? ஐயோ, அண்ணே அண்ணே, என்ன சொல்லுத? இல்லை, இந்த விஷயத்துல அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நீ ஏத்துக்கிட மாட்டியா? சரிண்ணே, ஏத்துக்கிடுதா. இல்லை, போதுமா? நீ மாட்டு தனியா போய் அவார்டு வாங்கிட்டு வா. நாங்க ஏதோ போட்டோலயோ வீடியோலயோ பாத்துக்கிட்டு தான். இப்ப பசிக்கு சோத போட்டுதியா? இல்ல எசிக்கி எடுத்து வைல. ஏடி, அந்த அப்பளத்தை எடுத்து. சரிப்பா. ஹாய், தேங்க் யூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். உள்ள போலாமா? ஓகே சார். சரிங்க சார். ஏங்க, உங்களுக்கு உங்க கண்ணாடி போட்டாலே கண்ணு தெரியாது. கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு நடந்து விழுந்து வைக்காதீங்க. அப்புறம் இங்க பாக்குறவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கமா போயிரும். அதுக்கு தானடியே நான் உன் கைய பிடிச்சிருக்கேன். பாக்கியா, எப்படி ஸ்டைலா இருக்கானா? என்ன இங்க பாக்குற? ஓ, எல்லா பொண்ணுங்களும் என்னைய பாக்குறாங்கன்னு உனக்கு பொறாமையா? எல்லா ஸ்டைல் இடியே. எப்படி இருக்கே? ஒரு தடவை நான் ரயில்ல மெட்ராஸுக்கு போனேன். அப்போ இதே மாதிரி தான் ஒருத்தன் ரயில்ல கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க வந்தான். ஏங்க, நீங்க அச்சு அசல் அவன மாதிரியே இருக்கீங்க. ஓனிய மாதிரி கூறு கட்டவகிட்ட ஸ்டைல பத்தி பேசின பாரு, என்னையே சொல்லணும். ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள். என்னங்க என்ன இது? தேங்க்ஸ் அங்கிள். பார்க்க பிரமாதமா வேற லெவல்ல இருக்கீங்க. ஸ்டைல் அல்லது. அப்படியா? என்ன சொன்னேன்னு சரியா கேட்கல. ஸ்டைல் அல்லதுன்னு சொன்னேன். அத இவகிட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பூவை நான் எங்க வைக்கிறது? ஏற்கனவே என்ன செய்யறது நானு? இது பூங்கொத்து அங்கிள். பொக்கே அத கையில தான் வச்சுக்கணும். நான் படிக்கிற காலத்திலே புக்கெல்லாம் கையில வச்சது கிடையாது. இந்த இதையும் சேர்த்து வச்சுக்க. அது சரி, என்ன அந்த வரும்பை குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வெறும் பயலா? அதாம்லா.